அரசர்க்கெல்லாம் அரசன், அதான் ராஜராஜன். சமஸ்கிருத ஆதிக்கத்தை நோக்கி செல்லுதல் அப்படிங்கிறது ஏதோ சோழ பேரரசு காலத்துலதான் ஆரம்பமாச்சு. நாயக்க அரசர்கள் காலத்திலும் மதுரையில் தொடர்ந்தது. இதுக்கான ஆதாரம் எல்லாம் இருக்கேன். அங்கே பல நூறு பிராமண பிள்ளைகள் தான் கல்வி கற்றாங்க. இதற்கு முன்பு திருவள்ளுவர் தொடங்கி தொல்காப்பியர் தொடங்கி இப்ப இவர்கள் வரைக்கும் பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கற்றார்கள் அப்படிங்கிற அந்த ஒன்றை நம்ம பார்க்கும் பொழுது இது அடிபட்டு போகுது இல்லையா? பக்தி இலக்கியங்கள் வரைக்கும் எழுதினவங்க அத்தனை பேரும் பிராமணர்கள் நம்ம சொல்ல முடியாது இல்ல. தமிழ்ல எப்படி வந்தாங்க அந்த பல்லவ பேரரசுகள்? ஏன் இதை ஏற்றுக்கொண்டாங்க? இந்த சமஸ்கிருத ஆதிக்கத்தை அல்லது வர்ணாசிரம கோட்பாட்டை பல்லவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா கொடுத்தது யார்? கொடுத்தது பல்லவ பேரரசு காலத்திலேயே பிரம்மதேயங்கள் என்று பிராமணர்களுக்கு முழு அதற்கான பட்டாயங்கள் கல்வெட்டுகளை பூரா என் நூல்ல நான் கொடுத்திருக்கேன். பிராமணர்கள் சிலரே வரியை கட்ட முடியாம தங்களுடைய நிலத்தை கோயில் கட்டியே கொடுக்கறது அப்படிங்கிற செய்தி பதிவாகிறதையும், நிலத்தை பயன்படுத்தாதவர்களுடைய நிலத்தை வாங்கி கோயிலுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சில விதி விலக்குகளை வச்சு நம்ம விதியை உருவாக்க பேரரசுனாலே என்ன? மண் விரிவாக்கம். நான் ஒருத்தன் தான் ராஜா, இதுதான் நிலப்பருவத்துவம். இடத்தை காப்பாற்றுவதற்கும் ஒரு தற்காப்புக்காகவே போர் தேவைப்படுகிறது இல்லையா? அதுக்காகவும் மக்களை தயார்படுத்த வேண்டிய சூழல் இருக்குல்ல. யுத்தத்தை புலகாங்கிதமாக பாடுவது, அதை கேட்கிற மக்களுக்கு எப்படி இருக்கும்? ராஜா கூப்பிட்டா போகணும். அப்படியே சாம்ராஜ்யவாதி ராஜராஜன் ராஜேந்திரன் என்ன அர்த்தம்? இன்றைய சூழல்லையும் ஒரு உயர்நிலையில இருக்கக்கூடியவர்களே ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் புகழக்கூடியது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நிலத்தை கைப்பற்றுவதோ இது எல்லாமே நடந்து கொண்டேதான் இருக்குது சமகாலத்துல இங்க பார்க்க. அதே போல தேவரடியார்கள் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க, அது உண்மைதான். புதிய ஆய்வாளர்கள் நிறைய வந்துட்டாங்க, மன்னர் மன்னன் மாதிரியும். ஏன்னா அவர்லாம் என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்த பொட்டுக்கட்டு முறை அப்படிங்கிற அந்த தேவதாசி முறை இதற்கான மூலப்பிறப்பிடம் வேற ஒரு இடத்துல இருந்து இருக்குது. அவர் பொதுவாக அவருக்கு ஒரு பார்வை இருக்கு, அதுக்கு உரிய ஆதாரம் கொடுக்கணும். என்னால சில இதெல்லாம் ஏற்க முடியல. அவர் கொற்றவை எல்லாமே வேத சமய கடவுள் ஆக்கிட்டாங்க. எங்க முருகனே சுப்பிரமணியன் ஆகிட்டாங்கல்ல. இதே முருகனை பௌத்த சமயத்தின் குறியீடாக திராவிட சார்புடையவர்களுக்கு தலித்திய சிந்தனை உள்ளவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கோயில் உச்சியில என்ன எழுதிருக்கு? சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கும். அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு தமிழ் மெய்யியலை முற்றாக திராவிடம் மறுக்கிறது இல்ல. நியாயமான கவலை, நியாயமான கேள்வி. சோழ பேரரசு காலத்தில் நீர்ப்பாசனம் விவசாயம் வளர்ந்தது, காவிரி படுகை விரிவாக்கப்பட்டது. இப்ப நான் முதல்ல சொன்னதெல்லாம் சில பேர் அருண் நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப நான் இதை சொல்ல ஆரம்பிச்சா என்னங்க இவர் போய் அப்புறம் அது ஐயா கலைஞர் மீது உங்களுக்கு என்ன கோபம்? ராஜராஜன் மேல வேணா கோபப்படுங்கய்யா. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய அருணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக நிறைய வரலாற்று தரவுகளை தர்க்கபூர்வமாக பேசி வருகிறார். குறிப்பாக இன்றைய தினம் அவரிடம் ராஜராஜ சோழன் குறித்த சில சர்ச்சைகளை விவாதிப்போம், கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. ராஜராஜ சோழன் அப்படிங்கிற அந்த பெயரை ஒரு வடமொழி கலந்த ஒரு சொல்லை சூட்டி கொண்டார் அப்படின்னு. அவருக்கு அந்த பெயரை சூட்டியது யார்? ராஜராஜன், ராஜேந்திரன், இதெல்லாம் சமஸ்கிருத, இன்னும் சொல்ல போனா வேத சமய புராண பின்னணியில் எழுந்த பட்டங்கள். அரசர்க்கெல்லாம் அரசன், அதான் ராஜராஜன். ராஜேந்திரனா வேத மத புராணத்தில் கூட இந்திரன், அவன் தேவர்களுக்கு தலைவன். ஆகவே ராஜேந்திரன் அப்படின்னா இங்க உள்ள மன்னர்களுக்கெல்லாம் தலைவன் என்று இந்திரனை கொண்டாந்து இங்க தமிழ் மன்னர்கள் பேரோட இணைச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது வேத சமயம். இன்றைய மொழியில சொன்னா பிராமணிய சமயத்தினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு அன்றைக்கு இருந்தது என்பது உண்மை. ஆகவே அந்த சமஸ்கிருத பண்டிதர்கள், பிராமணிய பண்டிதர்கள் அரசனை புகழும் பொழுது அவர்களுடைய மொழியாகிய சமஸ்கிருதத்தில் இத்தகைய பட்டங்களை தந்தார்கள். இந்த அரசர்களும் இந்த பேரரசர்களும் அதை புலகாங்கிதத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் கல்வெட்டுகள் சாசனங்கள் எல்லாம் காட்டுகின்றன. ஆகவே அந்த கேள்வி எழுவது என்பது இயல்பானது. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அது என்னன்னா, இந்த சமஸ்கிருத பயமாக்கல்
அல்லது சமஸ்கிருத ஆதிக்கத்தை நோக்கி செல்லுதல் அப்படிங்கிறது ஏதோ சோழ பேரரசு காலத்துலதான் ஆரம்பமாச்சு. ராஜராஜ சோழன் தான் துவக்கி வச்சான். அவனது புதல்வர் ராஜேந்திர சோழன் அதை தொடர்ந்து எடுத்துட்டு போனாரு என்று நினைக்க கூடாது. இந்த சமஸ்கிருத மயமாக்கல் என்பது சோழ பேரரசுக்கு முந்திய பல்லவ பேரரசு காலத்திலே ஆரம்பமாயிடுச்சு. காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு இன்றைய தென் மாவட்டங்கள் தவிர ஆக பெரும்பாலான தமிழ் மாவட்டங்களையும் வேறு சில பகுதிகளையும் ஒரு பேரரசாக கட்டி ஆண்ட அந்த பல்லவ மன்னர்கள் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்டார்களே, அவங்க காலத்திலேயே வந்துருச்சு. அதாவது தொண்டை மண்டல பகுதிகளை நீங்க குறிப்பிடுறீங்களா? தொண்டை மண்டல பகுதியில் ஆரம்பிச்சது, பிறகு சோழ மண்டலத்தையும் அவங்க கைப்பற்றிட்டாங்கல்ல. பிறகு அவங்ககிட்ட இருந்து மீண்டு வந்தது பின்னாடி வருது. அதனால நான் சொல்லுவது என்பது, இன்றைக்கு ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தானே ராஜராஜ சோழன், அதுக்கு ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பல்லவ பேரரசு அவங்க காலத்துல என்ன நிலைமை நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா, பல்லவ பேரரசுடைய பட்டயங்கள் அல்லது சாசனங்கள் நம்ம சொல்லக்கூடியது, அவற்றையெல்லாம் மொழி அடிப்படையிலேயே பிரிப்பாங்க. ஆரம்ப கால பல்லவ பேரரசுடைய பட்டயங்கள் பூராமே முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்துல இருக்கு. இடைக்கால பல்லவர்கள் பாத்தீங்கன்னா பாதி சமஸ்கிருதமா இருக்கும், பாதி தமிழா இருக்கும். கடைசி கால பல்லவர்களுடைய பட்டயங்கள் தான் முழுக்க முழுக்க தமிழ்ல இருக்கும். அதனால அப்படியே அந்த அடிப்படையிலேயே அந்த மன்னர்களுடைய காலத்தை கூட பிரிச்சுலாம் பல வரலாற்றாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல கல்வியில் சிறந்தது காஞ்சி, அந்த காலத்துல புகழப்பட்டது. ஆனா என்ன கல்வி? காஞ்சியில கடிகை இருந்துச்சு. கடிகைனால என்னன்னா சமஸ்கிருத கல்வி சொல்லித்தரப்படுகிற இடம். அங்கே பல நூறு பிராமண பிள்ளைகள் தான் கல்வி கற்றாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. ஆக பல்லவ பேரரசு காலத்திலேயே இந்த பிராமணியம் என்பது, இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு என்பது இங்கே நிலை பெற்று விட்டது. இதைத்தான் நான் ஆதாரங்களுடன், கல்வெட்டுகள் மற்றும் அவர்களுடைய சாசனங்கள், அவர்களுடைய காலத்திலே எழுந்த இலக்கியங்கள். இப்ப தம்பி மூவர் தேவாரம்ங்கிறோம், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், அதெல்லாம் எந்த காலம்? அது பூராமே பல்லவ பேரரசு காலம். 12 ஆழ்வார்கள் பாடியது 4000 திவ்ய பிரபந்தம், அவ்வளவும் பல்லவ பேரரசு காலம். இந்த மூவர் தேவாரம் 4000 திவ்ய பிரபந்தத்தை படிச்சீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கு. ஆனால் ஆதியத்தையும் புகழும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வேள்வி முறை போற்றப்படும், வேதங்கள் புகழப்படும். ஆக அப்பவே பிராமணியும் பல்லவ பேரரசு காலத்துல வந்துருச்சு என்ப அந்த ஆதாரங்களை பூரா என் நூல்ல கொடுத்திருக்கேன். ஒண்ணு. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இந்த மூவரும் பிராமணர்களா? இல்லையே. இதற்கு முன்பு திருவள்ளுவர் தொடங்கி தொல்காப்பியர் தொடங்கி இப்ப இவர்கள் வரைக்கும் பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கற்றார்கள் அப்படிங்கிற அந்த ஒன்றை நம்ம பார்க்கும் பொழுது இது அடிபட்டு போகுது இல்லையா? பக்தி இலக்கியங்கள் வரைக்கும் எழுதினவங்க அத்தனை பேரும் பிராமணர்கள் நம்ம சொல்ல முடியாது இல்ல தமிழ்ல. இல்ல, இதுல அப்பர் மட்டும்தான் பிராமணர் அல்லாதார். சரி, சம்பந்தரும் சுந்தரரும் பிராமணர் தான். அவர் ஒரு உயர் சாதி வேளாளர். அது அப்பரும் திருநாவுக்கரசரும். ஆகவே அன்றைக்கும் உயர் சாதியினருக்கு தான் உரிய கல்வி இருந்துச்சு. அடித்தட்டுல இருந்த சூத்திரர்கள், பஞ்சமர்களுக்கெல்லாம் இல்ல. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. நீங்க அடிப்படையான ஒரு கேள்வியை எழுப்புனீங்க. அது என்னன்னா, எப்படியா வந்தாங்க பல்லவ பேரரசு காலத்துல வந்தாங்கன்னு வச்சுக்கோ. எப்படி வந்தாங்க? அந்த பல்லவ பேரரசுகள் ஏன் இதை ஏற்றுக்கொண்டாங்க? இந்த சமஸ்கிருத ஆதிக்கத்தை அல்லது வர்ணாசிரம கோட்பாட்டை ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா, பேரரசுனாலே என்ன? மண் சார்ந்தது, மண் விரிவாக்கம், நிலக்குவியல், எல்லா பகுதி என்னோடுதான், நான் ஒருத்தன் தான் ராஜா. இதுதான் நிலப்பிரபுத்துவம் என்பது. இந்த நில உடைமை, அதற்கான ஒரு பெரிய அரசு, அது பேரரசு. அதன் கீழே குறு நில மன்னர்கள். பாருங்க, அங்கே நில வரும். அந்த குறு நிலத்துக்கு மன்னர்கள், அவங்களுக்கு கீழே லேண்ட்லார்ட்ஸ், நிலப்பிரபுக்கள் வருவாங்க. இந்த கட்டமைப்பு பல்லவ பேரரசு காலத்திலே வந்துருச்சு.
அந்த பல்லவ பேரரசு காலத்துல வரும்போது அதுக்கு இந்த மாதிரியான நிலக்குவியலை ஆதரிக்கக்கூடிய மதம் தேவையா இருந்துச்சு. நிலக்குவியல் வரணும்னா அங்க போர் வேண்டும், யுத்தம் நடக்கணும். ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க பிடிச்சானா இவங்க போய் அவங்கள பூரா பிடிச்சு நீ எல்லாம் என் கீழதான் சொல்லணும்ல. அப்ப யுத்தம் என்பது தேவை. ஆனா பல்லவ பேரரசுக்கு முன்பு இருந்த கலப்புர காலத்துல இருந்த தமிழ்நாட்டு பெரும்பான்மை மதங்கள் எதுன்னா ஒண்ணு சமணம், அதுதான் பெரும்பான்மையான மதம். அடுத்த மதம் பௌத்தம். இந்த ரெண்டுமே அஹிம்சையை போதிச்சு. இதான் சிக்கல். இந்த ரெண்டுமே பிறப்பின் அடிப்படையில பேதம் கூடாதுன்னுச்சு. இதத்தான் திருவள்ளுவர் எதிரொலிச்சார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இப்ப இந்த பல்லவ பேரரசு வரும் பொழுது அவங்களுக்கு இந்த சமணமும் புத்தமும் ஒத்து வரல. ஏன்னா யுத்தம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னா பேரரசு எப்படி அமைக்கிறது? பேரரசு என்றால் கட்டி ஆளணும். இப்ப இவங்க இந்த வேத சமயம் என்கிற பிராமணிய சமயம் சமஸ்கிருதத்தோட வருது. அது சொல்லுது, ஐயா எல்லாரும் ஒண்ணு கிடையாது, பிறப்படி அடிப்படையில் பேதம் உண்டு. சத்திரிய ராஜா நீயும் இந்த சாதாரண போர் வீரன் ஒன்னா, நீயும் நிலத்துல ஒழுகிறான் இவனு ஒன்னா. நாங்க சொல்றோம் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அதற்கடுத்து பஞ்சமர். இது பிறப்பின் அடிப்படையிலேயே இப்படி நம்ம நிலைநிறுத்தணும். இதுதான் ஓ ஆட்சிக்கு வசதின்னு அவன் ஏத்துக்கிறான். அவன் ஒண்ணு விவரம் இல்லாம இந்த வர்ணாசிரமத்தை ஏற்கல. ரொம்ப விவரத்தோட இந்த வர்ணாசிரம கட்டுமானத்தை பல்லவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா கொடுத்தது யார்? இல்ல, கொடுத்தது இந்த பிராமணிய மதத்துக்காரங்க. அவங்க வடக்க இருந்து வந்தவங்க. இந்த வேத சமயம் என்பதே வடக்க கங்கைவெளி சமவெளியில உருவாக்குது. இன்னும் போன ஆரியர்கள் வெளியில இருந்து வந்தவங்க என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதை சொன்னா கூட சில பேருக்கு கொந்தளிப்பாங்க, இருக்கட்டும். ஆனா அவங்க ஒப்புக்கொள்வாங்க, கங்கைவெளி சமவெளியில தான் இதெல்லாம் இதாச்சு. அங்கிருந்து வர்றாங்க. நேரடியாக வடக்கர்கள் அல்லது கங்கை சமவெளியிலிருந்து வந்தவர்கள் நேரடியாக மராத்திய பகுதியை தாண்டி விஜயநகர பேரரசை தாண்டி நேரடியாக தமிழகத்துக்கு வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? சில ஆய்வாளர்கள் குறிப்பிடும் பொழுது விஜயநகர பேரரசு அங்கிருந்து அவர்களுக்கு இருவருக்குமான ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகுது. அதன் பிறகு விஜயநகர பேரரசு இங்க வர்றாங்க, அவர்கள் கொண்டு வந்ததுதான் இந்த கட்டமைப்பு அப்படிங்கிற கருத்தையும் சில ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் விஜயநகர பேரரசுங்கிறது ரொம்ப பின்னாடி வந்ததுங்க. விஜயநகர பேரரசு என்பது சோழ பேரரசுக்கெல்லாம் பிறகு பின்னாடி வந்தது. அப்ப இருந்ததெல்லாம் விஜயநகர பேரரசு அல்ல. நாம அங்க வேறு சில பேரரசுகள் இருந்துச்சுங்க. அந்த பேரரசுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக இவங்க அதோடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்து கருத்தியல் ரீதியா மத ரீதியாக அந்த வேத மதத்தை பரப்பிக்கிட்டே அங்கிருந்தே சமண புத்தத்தை, அங்க அதிகமாக புத்த மதம் இருந்துச்சு சமண மதத்தை விட. சமண மதம் இன்னைக்கு கூட அது உங்களுக்கு தெரியும், குஜராத்ல இருக்கு, இங்க ராஜஸ்தான்ல இருக்குன்னு. ஆக அங்க இருந்து ஒவ்வொன்றா அவங்க அழிச்சு தங்களுடைய மேலாதிக்கத்தை நிரூபிக்கிட்டு அப்படியே வர்றவங்க இங்க காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்கு. வந்தவங்க இந்த பல்லவ பேரரசுக்கு உதவியா இருக்காங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் முதல்ல சமணனா இருக்கான். அதுதான் முக்கியமான ஒரு பல்லவ பேரரசன். அவன் சைவ மதத்துக்கு மாறுறான். அவன் மகேந்திர பல்லவனை சமணத்துல இருந்து சைவ மதத்துக்குள்ள பிராமணிய மதம் புகுந்து இருந்துச்சு, அங்க மாத்தினது யாரு? அதுதான் அப்பரு திருநாவுக்கரசர். நீங்க அந்த நாவல்லாம் படிச்சிருப்பீங்க, கல்கி எழுதுற நாவல் சினிமாவா கூட வந்துச்சு, எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆக இந்த ஒரு இது பல நூறாண்டுகளா நடக்குது. ஆக ரொம்ப தெளிவா துல்லியமான சாட்சியம் இப்படி இருக்குது. இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா பல்லவ பேரரசு காலத்திலேயே சமஸ்கிருத ஆதிக்கம், வர்ணாசிரம கட்டமைப்பு, அந்த நிலப்பருவத்தினுடைய சமூக ஒழுங்கமைப்பாகிய வர்ணாசிரம கட்டமைப்பு அப்படி பொருந்தி போகுது. அது பல்லவ பேரரசு காலத்திலேயே நிலை நின்றது. அதை சுவீகாரமாக வாரிசாக பெற்றவர்கள் தான் சோழ பேரரசர்கள். இவங்களும் அதை தொடர்ந்தாங்க. நம்ம அப்படி பார்க்கணும். இவங்கதான் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 300-400 ஆண்டு காலம் நடந்த பல்லவ பேரரசு என்னவா இருந்துச்சுன்னு தெரியணும்ல, அதுக்குள்ள போகணும்ல. நேர ராஜராஜ சோழனுக்கு வந்தா. ஆகவே முதல் பாயிண்ட் என்னன்னா, சோழ பேரரசு காலத்துல இந்த பிராமணிய ஆதிக்கம் இருந்துச்சு. ஆனா வந்தது என்பது அதற்கு முன்பே இவங்க தொடர்ந்தாங்க. இப்ப தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில், அதுல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதுல போய் பாருங்க,
எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பிராமணர்களுக்கு வந்து நிலப்பட்டாக்கள் கொடுத்தாங்க. பல்லவ பேரரசு காலத்திலேயே பிரம்மதேயங்கள் என்று பிராமணர்களுக்கு முழு கிராமத்தையே அப்படி தானமாக தருவது என்பதெல்லாம் பல்லவ பேரரசு காலத்திலே இருக்கு. அதற்கான பட்டாயங்கள் கல்வெட்டுகளை பூரா என் நூல்ல நான் கொடுத்திருக்கேன். அது தொடருது சோழ பேரரசு காலத்திலும். அது முதல்ல நம்ம தமிழ்நாட்டு வரலாற இப்படி முழுமையா புரிந்து கொள்ளணும். வரலாறு என்பது ஜீவ நதி நண்பா. அதை போய் துண்டு துண்டா பார்க்க கூடாது. நேரா நீங்க ராஜராஜ சோழர்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து சிக்கல் ஆயிடு இடிச்சிடும். ஆகவே அது எப்படி அங்க வந்துச்சு, அங்க இருந்து இங்க வருது, இவங்களும் தொடர்ந்தாங்க. இந்த பார்வையோடு பார்க்கணும் ராஜராஜ சோழன் காலத்தையும் ராஜேந்திர சோழன் காலத்தையும். அதனாலதான் இந்த மாதிரி பட்டப்பெயர்கள் ராஜராஜன் ராஜேந்திரன் சொன்ன போது அவங்க அப்படியே ஏத்துக்கிட்டாங்க புலவாங்கியத்தோடு. இதுதான் வரலாறு. ஓகே, நீங்க குறிப்பிட்டீங்க அது நிலதானம் வழங்கப்பட்டது, பிரம்மதேயம் வழங்கப்பட்டது, சதுர்வேதி மங்கலம். இது வந்து பிராமணர்களுக்கு மட்டுமே சோழர்கள் கொடுத்தார்களா? இல்ல, அந்த காலத்துல வழக்கம் என்னன்னா, பல்லவ பேரரசு காலத்திலேயே தானம் என்பது, அதுவும் இந்த ஒரு கிராமத்தையே தருவது. சதுர்வேதி மங்கலம்னா என்ன? சதுர்னா 4, 4 வேதங்களையும் கற்ற பிராமணர்களுக்கு இந்த கிராமம். அப்ப அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் பூரா இவங்களுக்கு தான் உடைமை. அதுவும் வரியிலி, அதாவது அரசாங்கத்துக்கு வரியே கட்ட வேண்டாம், முழுக்க முழுக்க அதனுடைய பலனை எல்லாம் அந்த பிராமணர்கள் அனுபவிக்கலாம். அந்த மாதிரி பட்டயங்கள் நிறைய எழுதி வச்சிருக்காங்க பல்லவ பேரரசர்கள் சோழ பேரரசர்கள் காலத்துல. பல்லவ பேரரசர் காலத்திலேயே அது எதுக்கு செஞ்சாங்கன்னு இருக்கும்னா, இப்ப பாருங்க, சமண பௌத்த மதத்தை வீழ்த்துறாங்க. அப்ப அந்த இடத்துல மக்களுக்கு இந்த பிராமணிய மதத்தை கொண்டு போகணும். பிராமணிய மதம் என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே இருந்த சைவ மதம் வைணவ மதம் அதுவும் தொடர்ந்து. அதாவது சிவனை முதல் கடவுளா கொண்டவங்க சைவ மதம், விஷ்ணுவ முதல் கடவுளா கொண்ட வைணவம். இந்த 2 மதத்துக்குள்ள புகுந்துட்டு 2 மதத்திலுமே வேதம் புகழப்படும், 2 மதத்திலுமே வேள்வி புகழப்படும். இதுக்கான ஆதாரம் கொடுத்திருக்கேன். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சைவத்தை நம்ம இது ஒதுக்குறோம் ஒடுக்குறோம், அந்த இடத்துல இன்னொரு மதம் வேணும். அப்ப நீங்க மூவர் தேவாரத்தை படிச்சீங்கன்னா ஒவ்வொரு கோயிலா போவாங்க. யார் இந்த மூவர் போய் பாடுவாங்க. பாடுனா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கோயில புனருத்தாரணம் பண்ணு. உடனே ராஜா என்ன பண்ணுவார், பேரரசன் அந்த கோயிலுக்கு பராமரிக்கிறதுக்கு பிராமணர்களை நியமிப்பார். பிராமணர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த கிராமத்தை கொடுத்துருவார். ஆக இதுல ஒரு தெளிவான ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு, ஒரு செய்முறை இருந்துச்சு. அப்ப சமணத்தை வெட்டி விடுறாங்க, அந்த இடத்துல சைவம் அல்லது வைணவத்தை கொண்டு வர்றாங்க. அதுக்கான சிவன் கோயில் அல்லது பெருமாள் கோயில் அமைக்கிறாங்க. அந்த கோவிலை பராமரிப்பது பூஜை செய்வது பிராமணர்களுக்கே என்று கொண்டு வர்றாங்க. அப்ப இந்த ஊர்ல இந்த பிராமணர்கள் கூட்டத்தை கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப அந்த கிராமம், அதை சுற்றியுள்ள விவசாயிகள் நிலமெல்லாம் இவங்களுக்கு. ஆகவே சதுர்வேதி மங்களங்கள், மங்களம் என்றாலே அது பிராமணர்களுக்குரியது. இப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னொரு தானம் பண்ணியிருக்காங்க, அது என்னன்னா தேவதானம். இன்னொரு பாயிண்ட், இது பிராமணர்களுக்குரியது பிரம்மதேயம். இன்னொன்னு தேவதானம், கடவுளுக்கே உரியது, கோயில் பேர்ல எழுதி வச்சிருது. இந்த கிராமம் இந்த கோயிலுக்கு சொந்தம். அதை செஞ்சது பல்லவ பேரரசர்கள் பண்ணியிருக்காங்க, சோழ பேரரசர்கள் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியா. அது என்ன அர்த்தம்னா, இந்த கிராமம் அதனுடைய நிலம் அதனுடைய விளைச்சல் அது பூரா யாருக்கு சொந்தம்னா கோயிலுக்கு சொந்தம். ஆனா கோயில் யாருக்கு சொந்தம் என்றால் பிராமணர்களுக்கு சொந்தம். இப்படி அவங்களுடைய ஆதிக்கம் என்பது கருத்தியல் தளத்துல மத ரீதியாக நிறுவப்பட்டது பல்லவ பேரரசு காலத்தில். அது தொடர்ந்தது சோழ பேரரசு காலத்தில். காரணம், இதுவும் பேரரசு, இதுவும் நில உடைமை, இதுவும் நிலப்பிரபுத்துவ சமுதாயம். ஆகவே சோழ பேரரசுகளுக்கு இது வசதியா இருந்துச்சு. எது வசதியா இருந்துச்சு? இந்த மாதிரி போரை புகழ்வது. நீங்க அந்த காலத்துல பல்லவ பேரரசு காலத்துல ஒரு பட்டயம் இருக்கு, அது என்னன்னா பாரத மண்டபம் கட்டி அங்க மகாபாரதம் தான், அதை பாடுவதற்கென்றே இவ்வளவு நிலங்கள்னு எழுதி வச்சிருக்காங்க. மகாபாரதம், பாரதம்னா என்ன? யுத்தம். யுத்தத்தை புலகாங்கிதமாக பாடுவது. அதை கேட்கிற மக்களுக்கு எப்படி இருக்கும்? ராஜா கூப்பிட்டா போகணும் படை வீரனாக. அது வரைக்கும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கடைசியில் அந்த ராஜா அந்த நாட்டை போய் நம்ம கைப்பற்றணும் வாரி, அது மகாபாரதம். ஆக இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து மிக தெளிவாக இருக்கு. இந்த கட்டமைப்பு பேரரசுக்கு வசதியானது, நிலப்பிரபுத்துவ கட்டமைப்புக்கு வசதியானது. அந்த அடிப்படையில
இந்த வேத மதம் என்பது சைவ மதத்துக்குள்ளேயும் வைணவ மதத்துக்குள்ளேயும் புகுந்து அதன் வழியாக இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு வந்து அன்றைக்கு உருவாக்குனாங்க. அது வந்து பேரரசுகளுக்கு வசதியா இருந்ததுனால அவங்களும் அதை செஞ்சாங்க என்பதுதான் உண்மை. ஓகே. இல்ல ஒரு சில கேள்விகள் எழுகிறது. இப்போ நீங்க ஒரு நிலத்தை போர் என்பது ஒரு நிலத்தை விரிவுபடுத்துவதற்காக மட்டுமில்லாம அவர்களுடைய அந்த இடத்தை காப்பாற்றுவதற்கும் ஒரு தற்காப்புக்காகவுமே போர் தேவைப்படுகிறது இல்லையா? அதுக்காகவும் மக்களை தயார்படுத்த வேண்டிய சூழல் இருக்குல்ல. இல்லங்க இல்ல அது இல்ல, கரெக்ட். ஆனா பேரரசு அப்படிங்கறதுடைய நோக்கமே தற்காப்பு இல்ல, விரிவாக்கம். ஏங்க ஒரு அரசு அப்படி சாம்ராஜ்யவாதி ராஜராஜன் ராஜேந்திரன்னா என்ன அர்த்தம்? சுத்தி இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கெல்லாம் நீதான் தலைவன்னு புகழ்ந்தா அவர் வந்து வெறும் தற்காப்புக்காகவா படைய உருவாக்குவாரு? பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு எல்லாம் கைப்பற்றுவதா அது பேரரசு. புகழக்கூடியதுன்னு சொல்லும் பொழுது இப்ப நீங்க நம்ம அரசியலுக்குள் போக வேண்டியதில்லை. இருப்பினும் இன்றைய சூழல்லையும் நடப்பு சமகாலங்கள்லயுமே வந்து ஒரு உயர்நிலையில இருக்கக்கூடியவர்களே ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் புகழக்கூடியது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நிலத்தை கைப்பற்றுவதோ இது எல்லாமே நடந்து கொண்டேதான் இருக்குது சமகாலத்துல நீங்க பார்க்கிறீங்க. நான் கேட்க வருவது என்னன்னா ஒரு ஒரு இந்த பேரரசு விரிவாக்கம் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் ஒரு சில மாற்று கருத்துகள் வைக்கப்படுகிறது. இப்போ கேசவன் ஆய்வாளர் கேசவன் அவரு மார்க்சிய ஆய்வாளர் நினைக்கிறேன். அவருடைய குறிப்புகள்ல என்ன சொல்றாருன்னா பிராமணர்கள் சிலரே வந்து வரியை கட்ட முடியாம தங்களுடைய நிலத்தை கோயில் கட்டியே கொடுக்கறது அப்படிங்கிற செய்தி பதிவாகிறதையும் அதே மாதிரி வானவன் மாதேவி அந்த ஒரு காலகட்டத்துல குந்தவையார் நாச்சியார் காலகட்டத்துல எல்லாம் வந்து பிராமணர்கள் அல்லது நிலத்தை பயன்படுத்தாதவர்களுடைய நிலத்தை வாங்கி கோயிலுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஒரு சம்பவத்தை ஆனா பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்தாங்கிற மாதிரி மாற்றி பதிவாகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளுமே வைக்கப்படுகிறது. எனக்கு இந்த முரண்பாடுகள்லாம் இருக்கட்டும். எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா இப்போ நீங்க சொல்றதோ அல்லது பொதுவான ஆய்வுகளோ பெரும்பாலும் எந்த ஆய்வாளர்களுடைய தரவுகள் அடிப்படையில பேசப்படுகிறது ஐயா? இல்ல நான் அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த சில விதி விலக்குகளை வச்சு நம்ம விதியை உருவாக்க கூடாது. இப்ப நீங்க வானவன் மாதேவி குந்தவி நாச்சியார் பத்தி எல்லாம் பேசுனீங்க, நானும் அதெல்லாம் பார்த்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் சொத்துக்கள் இருந்திருக்கு. அன்றைக்கு வந்து அரசியாருக்கு என்று சொத்து உடைமை இருந்திருக்கு. ஏன்னா அவங்க இன்னொரு நாட்டு இளவரசியா இருப்பாங்க. அப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு, இளவரசிக்கு கொடுத்து விடுறாரு. அதை வச்சுக்கிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா நீங்க பார்க்கலாம், குந்தவி நாச்சியார் செய்த இந்த தஞ்சை பெரிய உடையார் கோயிலுக்கு செய்த அந்த காணிக்கை பற்றி எல்லாம் அதுல இருக்கு, பதிவுகள்லாம் இருக்குது. அவங்களும் இந்த நிலம் அல்லது தங்களுடைய நகைகள் அல்லது தங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் இந்த சைவ கோயில்களுக்கு தான் பெரும்பாலும் அல்லது சில பகுதி வைணவ கோயிலுக்கு தான் எழுதி வச்சிருக்காங்க. அதே போல அவங்க நிலத்தை வாங்கி பெரும்பாலும் மங்களத்துக்கு கொடுத்திருக்காங்க, சதுர்வேதி மங்களங்களுக்கு, சில வேறு சில காரியங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு விதிவிலக்குகளை தவிர அடிப்படையான விதி என்பது ராஜா கிட்டதான் நிலம், பேரரசர்கிட்ட நிலம். அவன் நினைச்சா இந்த கிராமங்கள் பூரா இந்த பிரம்மதேவியமா கொடுப்பேன், இந்த கிராமங்களை பூரா தேவதானமா கொடுப்பேன், இந்த கிராமங்களை பூரா இந்த கடிகைக்கு கொடுப்பேன். ஆனா தமிழ் பள்ளிகள், தமிழுக்கான கலாசாலைகள் உருவாக்குனதா தரவுகள் இல்ல. அதுதான் உள்ள பிரச்சனை. அப்ப எந்த அளவுக்கு ஆதிக்கம் இருந்துச்சு என்பதை பார்க்கணும். ஒண்ணு. அந்த தரவுகள் யார் கொடுத்திருக்கிறாங்க? இப்போ உதாரணத்துக்கு நீலகண்ட சாஸ்திரி போல் சில பேர் பெயரை சொல்றாங்க, அதை பதிவு செஞ்சிருங்கன்னு கேக்குறேன். இல்லங்க, நீலகண்ட சாஸ்திரிக்கு ஏன் அந்த பெயரையே நான் சொல்லலைன்னா அவர் மட்டுமா, நமக்கு அடிப்படை கே பிள்ளை கூட இருக்காரு. அவரு பல்கலைக்கழக பேராசிரியர் தான். இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பட் நான் அதுக்குள்ள அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அதை அடிப்படையா வச்சு பேசல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என் புக்லயே நான் என்ன எழுதியிருப்பேன்னா பூராமே வந்து இவங்க எல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஆனா நேர மூலத்துக்குள்ளே போயிட்டேன். ஆகவே எடுத்த உடனே நான் என்ன செய்வேன், புகழ்பெற்ற கசாக்குடி செப்பேடு அது பத்தி ஒரு அத்தியாயம், புகழ்பெற்ற வேலூர் பாளைய செப்பேடு, சீன பயணி யுவான் சுவாங் கூறுவது என்ன, பல்லவர் காலத்து கல்வெட்டுகள் தரும் செய்திகள், நாவுக்கரசர் தேவாரம் தரும் செய்திகள், ஞான சம்பந்தர் தேவாரம் தரும் செய்தி, இப்படித்தான் நான் போறேன். இதெல்லாம் ஆதாரங்கள் இருக்குங்க. நீலகண்ட சாஸ்திரி என்ன சொன்னாரு என்ன சொல்லுங்கிற வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க. அப்படி நம்ம முடிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு அந்த சாஸ்திரிங்கிற பேரை வச்சு சில ஒவ்வாமை இல்ல
நான் அதனாலதான் அதுக்குள்ள போகல. அவர் சொன்னது எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம சொந்த ஆய்வுகளை செய்யணும். சொந்த ஆய்வுகளுக்கு நம்ம கையில இப்ப மூல தரவுகள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு, சாசனங்கள் இருக்கு, அந்த காலத்து இலக்கியங்கள் இருக்கு. இத போய் படிங்க. இல்ல இதுல ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா, இந்த மாதிரி வர்ணாசிரம கட்டமைப்பு பல்லவ பேரரசு காலத்தில் உதயமானது, சோழ பேரரசு காலத்தில் தொடர்ந்தது, பாண்டிய பேரரசு காலத்திலும் தொடர்ந்தது. இன்னும் நான் சொல்லுவேன், நாயக்க அரசர்கள் காலத்திலும் மதுரையில் தொடர்ந்தது. இதுக்கான ஆதாரம் எல்லாம் இருக்கேன். நீங்க கடைசி வரைக்கும் பிரிட்டிஷ்கார வர்ற வரைக்கும் இந்த நாட்டில் இருந்தது நிலப்பிரபுத்துவ கட்டமைப்பு. இந்த நாட்டுல முதலாளித்துவம் என்பது இயல்பா வரல, அது வெளியில இருந்து இறக்குமதி ஆச்சு. வெள்ளக்கார வந்த பிறகுதான் வந்துச்சு. இங்க எங்க இயந்திரங்கள், அந்த ஃபேக்டரி என்பது உருவாகல. ஃபேக்டரி வந்தா தான் தொழிற்சாலை, சின்ன சின்ன கைவினைகள் தானே இருந்தாங்க. தொழிற்சாலையே உருவாகல, அந்த கேபிட்டலிசையே உருவாகல. இந்த கேள்விக்குள்ளாம் நீங்க போகணும். நான் நேரம் கட்டி அதுக்குள்ள போகல. ஆக அது வரைக்கும் நீங்க ஒரு குறிப்பிட்ட மன்னர் மட்டும் குறை சொல்லி பயனில்லைன்னு சொல்றேன். ஒரு பெரிய நீண்ட கால வரலாறு இருக்கு நிலப்பரத்துவத்துக்கு. பல்லவ பேரரசிலிருந்து நாயக்கர் காலம் வரை இருக்குங்கிறேன் நானு. ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், இந்த அரசர்களை பத்தி மதிப்பீடு செய்யும் பொழுது இந்த உண்மைய நம்ம மனசுல வச்சுக்கணும்னு சொல்லணும் மக்களுக்கு. ஏன்னா வெறுமன புகழ் பாடுறாங்க, பேரரசர்கள் புகழ் பாடுறாங்க, அவங்க அதை வென்றாங்க, இதை வென்றாங்க, அடுத்த நாட்டை பூரா வென்றாங்க. இன்னைக்கு அப்படிலாம் ஒரு நாட்டை வெல்வதை பேசுவது என்பது நமக்கு ஒரு வகையில கூச்சமா இருக்கு. ஆனா அந்த காலத்துல அதுதான் நடந்துச்சு. நீங்க இதெல்லாம் வரலாறு இதுவும் சொல்ல நான் மறுக்கலாம். இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா, இந்த பேரரசர்களில் எந்த பேரரசர் வந்து குறிப்பாக விவசாயத்தை வளர்த்தார், நீர்ப்பாசன கட்டமைப்பை விரிவுபடுத்தினார். அது வந்து மக்களுக்கு நன்மை செய்யற காரியம். மக்களை தான் கொண்டு போய் யுத்தத்துல ஈடுபட்டு வச்சு பல பேரை இறந்தாங்க என்பது ஒரு பக்கம் இருக்க மண்ணாசையின் காரணமாக. ஆனால் சில பேரரசர்கள் அவங்களுடைய சுயநலத்தில் இருந்தாலும் கூட, ஐயா விவசாயம் வளர்ந்து உபரி வந்தாதான் ராணுவத்தை படையை பெருக்க முடியும், அப்பதான் அடுத்த நாட்டை கைப்பற்ற முடியும். அந்த அடிப்படையில நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, பல்லவ பேரரசு காலத்துல இருந்து மிக குறிப்பாக சோழ பேரரசு காலத்தில் நீர்ப்பாசனம், விவசாயம் வளர்ந்தது. காவிரி படுகை விரிவாக்கப்பட்டது, அதே போல வைகை படுகை விரிவாக்கப்பட்டது, பொருணை படுகை விரிவாக்கப்பட்டது. இந்த காரியத்தை செய்த சில ஆட்சியாளர்கள், பேரரசர்கள் இருந்தாங்க. அதை பற்றியும் நம்ம கையில தரவுகள் இருக்கு. ஈவன் ஏரி பராமரிப்பு, ஏரிகள் வெட்டினது, எவ்வளவு பெரிய ஏரிகள்லாம் இருக்குது. நீங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல பார்க்கலாம், அங்க ஆறுகள் இல்லாதனால ஏகப்பட்ட ஏரிகளை வெட்டி இருப்பாங்க. அதே போல இங்க கால்வாய்களை, காவேரி படுகையில பாத்தீங்கன்னா கால்வாய்கள், அப்ப அந்த நீர்ப்பாசனத்தை அதே போல நீங்க வைகையில பார்க்கலாம். இந்த ஏற்பாடை வந்து இந்த அரசர்கள் செய்திருக்காங்க. ஆகவேதான் இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு இருக்கோம். வரிசையா நம்முடைய பரம்பரை வந்தது காரணம் என்ன? ஆகவே இந்த 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 பங்களிப்பு இருக்க, இதையும் நம்ம சுட்டி காண்பிக்கணும். நாங்க வந்து மார்க்சியவாதிகள் கவனமா இருக்கோம். அன்றைய வாழ்வுடைய அடிப்படை வந்து நிலப்பரத்துவம். ஆனா அதற்குள்ள இந்த மாதிரியான மக்களுக்கான இந்த விவசாய பெருக்கம் என்பதை ஒரு அரசு செய்யும் பொழுது, அது பேரரசாகவே இருந்தாலும் அதையும் நம்ம குறிப்பிடணும். இல்லாட்டி வாழ்க்கை அதோட ஒண்ணு அறந்து போயிருக்கும்ல, முடிஞ்சு போயிருக்கும்ல. இது வந்து ராஜராஜ சோழ காலத்தில் நடந்திருக்கு, ராஜேந்திர சோழன் காலத்தில் நடந்திருக்கு. அதுக்கான தரவுகள் இருக்கு, நம்ம அதையும் சொல்லணும். நான் இங்க இதே புக்ல பல்லவ பேரரசு பற்றி சொல்லும் போது நான் சொல்றேன், நான் இதுதான் இந்த பிராமணிய கட்டமைப்பு இங்கதான் இதுலதான் நிலை பெற்றுச்சு. அதே நேரத்தில் இவன் எப்படி ஏரி பாசனத்துக்கு வசதி பண்ணாப்புல, ஏரிகளை காப்பதற்கே என்றே சில பேரை நியமிச்சு அதற்கு நிலதானம் பண்ணியிருக்காங்க மக்கள். அந்த ஊர் மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த ஊருடைய கட்டமைப்பு நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அந்த நிர்வாகத்துல பாருங்க நம்ம அற்புதமான விஷயம். குளங்கள் ஏரிகள் பராமரிக்கிறதுல தமிழன் அவ்வளவு புதியா இருந்திருக்கான். அதற்கான தரவுகள் நிறைய கிடைச்சிருக்கு நமக்கு. இது பூரா நான் இதுல குறிப்பிட்டிருக்கேன், பலரும் குறிப்பிட்டிருக்காங்க. அவ இந்த நல்ல அம்சத்தையும் சொல்லணும். நீங்க ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அடிப்படையில இவங்க இப்படித்தான் இருந்தாங்க. சமஸ்கிருத ஆதிக்கம் வந்து இருந்துச்சு, தமிழை வளர்க்கல, கல்வியை பெருக்கல, சாதாரண மக்களுக்கு கல்வி தரல. அது அடிப்படை நிலப்பரத்துவ சமுதாயம், இது ஒரு புறம். எந்நேரமும் யுத்தமா இருந்துச்சு, இது ஒரு புறம். ஆனா அதே நேரத்தில் நீர்ப்பாசனம் வசதி பெருக்கினாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட், இவ்வளவுக்கு மத்தியில அவங்க கட்டடக்கலையை வளர்த்தாங்க.
நீங்க அதையும் நான் சொல்றேன். பல்லவ பேரரசு காலத்துல இருந்து நீங்க வந்து காஞ்சிபுரத்துல போய் பாருங்க, ஒரு அற்புதமான கற்கோயில் இருக்குது. இதுக்கெல்லாம் முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, தஞ்சை பெரிய கோயிலுக்கும் முன்னாடி. ஆக அந்த கற்கோயிலுடைய அழகை பார்த்து நான் போய் அசந்து போயிட்டேன். நான் காஞ்சிபுரம் போனா நான் அந்த கோயிலுக்கு போவேன். அப்புறம் நம்முடைய மாமல்லபுரம், என்னையா கொடையில இருக்கிற கல்லையே கலையாக்கி விட்டானே நம்மால். அப்படின்னு சிற்பக்கலை எப்படி வளர்ந்திருக்கும்? சிற்பக்கலை வளரணும்னா ஓவிய கலை இருந்திருக்கணும், அதற்கான தொழில்நுட்பம் இருந்திருக்கணும். இது இவ்வளவு வளர்த்திருக்கான், இந்த கலைங்கிற கலை வளர்த்தான். அதே போல பிரகதீஸ்வரர் கோயில், அதனுடைய கட்டுமானம், அது கோபுர அழகு. தஞ்சாவூருக்கு போனா உள்ளுக்க கோயிலுக்குள்ள போகவே முடியலைன்னா வெளியே நின்னாவது அந்த கோபுரத்தினுடைய அழகை தரிசிக்காமல் நான் வரமாட்டேன். ஒரு 1000 ஆண்டு காலத்துக்கு முன்பு ஏற்பட்ட அதிசயம். இத உருவாக்கின ராஜராஜனா இந்த கலை, இந்த கட்டடக்கலை, இந்த சிற்பக்கலை, இத நம்ம உருவாக்கணுங்கிற உண்மையும் சொன்னா அதுலயே கூச்சப்படணும். இப்ப நான் முதல்ல சொன்னதெல்லாம் சில பேர் அருண் நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப நான் இதை சொல்ல ஆரம்பிச்சா என்னங்க இவர் போய் அப்புறம் அது உண்மை. ஐயா, கலைஞர்கள் மீது உங்களுக்கு என்ன கோபம்? ராஜராஜன் மேல வேணா கோபப்படுங்கய்யா. அந்த பெருந்தச்சன் ஒருத்தன் பேரையே அது இருக்குது, அந்த கோவில கட்டுமானம் பண்ணக்கூடிய தச்சன் பேரை குறிச்சு வச்சிருக்காப்புல. குஞ்சர மாமல்ல பெருந்தச்சன், கரெக்ட். அந்த பேரே அதுல குறிச்சு வச்சிருக்காப்புலங்க. எவ்வளவு மரியாதை! அப்ப இதெல்லாம் சொன்னா அது தப்பா? அப்ப இப்ப உண்மை என்பது பன்முகம் கொண்டது. அதே போல தேவரடியார்கள்ங்கிற சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க, அது உண்மைதான். அது ரொம்ப தீவிரமா இருந்தது சோழ பேரரசு காலத்துலதான், யாரும் மறுக்க முடியாது. அது கோவிலே ஆதாரம் இருக்கு. ஆனால் அதே நேரத்துல அவங்க மூலமாகத்தான் அன்றைய சூழல்ல நாட்டிய கலை, இசைக்கலை வளர்ந்தது. அது அந்த அடிப்படையில தான் சங்கீதம் வளர்ந்துச்சு. ஆனா அது தொடர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி 1940கள்ல தேவதாசி முறையை ஏற்று எவ்வளவு பெரிய போராட்டம், அது ஒழிஞ்சது. ஆக வரலாறு என்பது அப்படித்தான். அப்ப நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கணுங்களேன். ஒரு கேள்வி, இப்ப இன்றைய சூழல்ல புதிய ஆய்வாளர்கள் நிறைய வந்துட்டாங்க. மன்னர் மன்னன் மாதிரியே நிறைய பேர் சும்மா சொல்றதுக்கே சொல்றேன். இப்போ ஒரு ஆய்வு சார்ந்த ஒரு நோக்கத்தோடு பயணிக்கும் பொழுது அந்த ஆய்வுகள் முன்வைக்கப்படுவதும் அதுக்கு எதிர் விமர்சனங்கள் வரலாம். ஆனா ஆய்வுகள் முன்வைக்கப்படுவதே அங்கீகரிக்கப்படாமல் அல்லது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் அப்படியான ஒரு போக்கு நிலவுகிறது இல்லையா? ஏன்னா அவர்லாம் என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்த பொட்டுக்கட்டு முறை அப்படிங்கிற அந்த தேவதாசி முறை, இதற்கான மூலப்பிறப்பிடம் வேற ஒரு இடத்துல இருந்து இருக்குது, இங்க வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இங்க வருது, அப்படியான ஒரு சில தர்க்கங்களை வைக்கும் பொழுது அதற்கும் ஆய்வுகளும் ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனா இவை போன்றவற்றை கணக்குல எடுத்துக்கொள்ளாம, மேபி மார்க்சிய ஆய்வாளராக நீங்க நடுநிலையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பெரும்பாலும் அது கணக்குல எடுத்துக்கொள்ளாம இருக்கப்படுகிறது இல்ல. அந்த ஒரு சூழல், ஆய்வுக்குரிய ஒரு சூழல்ல அது நல்லதா இருக்குமா? இல்லங்க, எந்த ஒரு ஆய்வாளரையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் அவருடைய ஆய்வு என்பது உரிய தரவுகளுடன் இருக்கான்னு நாங்க பார்ப்போம். உரிய தரவுடன் எடுக்கப்படுகிற முடிவு தான் மெய்யான சரித்திரம். இல்லை என்றால் அது பொய்யான சரித்திரமா இருக்கும். இப்ப அவர் எதுவும் முக்கியமான நூல் இருக்கான்னு எனக்கு தெரியல. புற வீடியோக்கள் சில பார்த்தேன், ஆமா வீடியோ தான் வந்துட்டு கேட்டேன். அவர் பொதுவாக அவருக்கு ஒரு பார்வை இருக்கு, அதுக்கு உரிய ஆதாரம் கொடுக்கணும். என்னால சில இதெல்லாம் ஏற்க முடியல. அவர் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட எல்லா கெடுதல்களுமே நாயக்கர் காலத்துலதான் வந்துச்சு, ஒரே போடா போடுறாரு. அதற்கான உரிய தரவுகள் நீங்க கேக்குறீங்க? எங்க இருக்கு? இப்ப நான் சொல்றேன், நான் எங்க இருந்து வந்திருக்கேன் பாத்தீங்களா? பல்லவ பேரரசு காலத்துல. இன்னும் நான் அதுக்கு முன்பு போயிருக்கேன், நேரம் கருதி அதுக்குள்ள நான் போகல. சங்க காலத்துல இருந்து வந்திருக்கேன், அவ்வளவு நூல்கள் எழுதியிருக்கேன். ஆனா பேரரசு காலம் என்பது அதான் மார்க்சிய பார்வைக்கு எங்களுக்கு தான் அது புரிபடும். அது உள்ள வித்தியாசம். சங்க காலத்துல பேரரசர்கள் கிடையாது. சங்க கால மூவேந்தர்கள் எப்படி, பிற்கால மூவேந்தர்கள் எப்படி, முதல்ல நீங்க அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப இது கடைசியா பூராமே தெலுங்கு மன்னர்களாலதான் தமிழ்நாட்டுக்கு கேடுதல் பூரா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் எல்லாம் நல்லவங்க அப்படின்னு ஒரு பார்வை அவர் சொல்வதாக படுகிறது. சில வீடியோக்கள்ல கேட்டேன், புத்தகமா இருந்தா நம்ம கையில இருக்கும், இதா பேசலாம். அவர் வீடியோக்கள் போடுறாரு, அது அவருடைய உரிமை. வீடியோ போடுவது தப்புன்னு நான் சொல்லல. ஆனால் எழுதியிருக்காரு, அந்த நூல்கள்ல ஆய்வுபூர்வமாக எழுத்துப்பூர்வமாக எழுதுற நூல்கள் இருக்குது. இருப்பினும் அத ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இன்னொரு தருணத்துல நாமளே ஒருங்கிணைக்கலாம். எனக்கு வேறு சில கேள்விகள் சமய ரீதியாக இருக்கு, இதை நீங்க விளக்குனீங்கன்னா சரியா இருக்கும். நீங்க ஐயா முதலில் குறிப்பிட்டீங்க, இப்ப பௌத்தம், சமணம், இந்த மாதிரியான சமயங்கள், அந்த சமயங்களை அந்த சமயங்கள் மீதான ஒரு அதிருப்தி காரணமாக இங்க
மன்னர்கள் எடுக்கக்கூடிய அந்த பிராமணி ஆதரவு இது வந்து சைவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியில இந்த பார்வை என்னவா இருந்தது அன்றைய சூழல்ல? அதாவதுங்க, சைவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்களுக்கு வந்து சமணம் பிடிக்கல, பௌத்தம் பிடிக்கல, ஆகவே அதை எதிர்க்கிறது சரி. ஆனா அவங்க என்ன கவனிச்சாங்கன்னா, அதை எதிர்க்கிறது என்கிற பெயரில சமஸ்கிருதம், ஆரியம், அன்றைக்கு அந்த மொழிக்கு பேரு ஆரியம் தான். மூவர் தேவாரத்திலே ஆரியம் தான் வருது. ஆகவே அந்த அந்த ஆரியம் உள்ள நுழையுதே. இவங்கெல்லாம் தமிழ் வழி வந்தவங்க. அப்ப தமிழின் நிலை என்ன ஆகும்னு கவலை. ரெண்டாவது, இவங்களுடைய மரபுல இந்த யாகம் வேள்வி எல்லாம் கிடையாது. ஆமா, ஒரிஜினல் சைவத்துல அது வந்து வேத மதத்துலதான் யாகம். வேத மதம்னாலே யாகம் தான். நீங்க ரிக்வேதங்கள்ல படிச்சிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்க. எல்லாம் ஆங்கிலத்துல இருக்குல்ல. பார்த்தாங்க யாகத்தின்ல வந்து தெய்வங்களை எழுப்பி அவங்கள திருப்தி பண்ணி வேணுங்கிறத வாங்கிக்கிறது, இப்படித்தானே இருக்கும். இந்த முறைமை வந்து ஒரிஜினல் சைவத்துக்கோ ஒரிஜினல் வைணவத்துக்கோ கிடையாது. ஆனால் இவங்க அதுல உள்ளக புகுந்துக்கிட்டாங்க. அப்ப உள்ள புகுந்து வரும்போது இவங்களுக்கு சிக்கல் வச்சு. குறிப்பா சைவ சித்தாந்தம் எப்படி வந்துச்சு பிற்காலத்துல, ஈவன் வைணவத்திலே தென்கலை வடகலைன்னு எங்க வந்துச்சு? அப்ப தென்கலை என்பது தமிழ். கலை என்றால் எங்க மொழி அர்த்தத்துலதான். தென்மொழி தமிழ், தமிழை ஆதாரமா கொண்ட வைணவன். வடகலை வடமொழி ஆரியம், சமஸ்கிருதத்தை ஆதாரமாக கொண்ட வைணவன். அப்படி இன்னைக்கு வரைக்கும் சென்னை இடத்துக்கு இப்பதான் நடுவரை போட்டிருக்கிறதா பார்த்தேன் கோர்ட்டு, தென்கலை வடகலை விவகாரத்தை. அப்ப அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஒரு பக்கம் சமணம் பௌத்தம் வீழ்வதை அவங்க ரசிச்சாங்க, விரும்பினாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மதத்துக்குள்ள இந்த வேத மதம் உள்ள வருது. அதனுடைய நிலைமை என்னாச்சு நீங்களே பாக்குறீங்க. இப்ப பிராமணர்கள் தான் ஆகம கோயில்கள்ல எல்லாம் அர்ச்சகர்களாக முடிச்சது. பிராமணர் அல்லாத சைவர்கள் சிவன் கோயில்ல அர்ச்சகர்களாக முடியுமா? முடியல. பிராமணர் அல்லாத வைணவர்கள் பெருமாள் கோயில்ல ஆகம கோயில்கள்ல அர்ச்சகராக முடியுமா? முடியல. இன்றைக்கும் பிராமண மேலாதிக்கம் அல்லது பிராமண எதிர்ப்பை முதன்மையாக வைத்து வந்திருக்கக்கூடிய திராவிட சிந்தனைகள் வந்து 70 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட நீங்க சொல்ற அந்த சூழல் என்ன உருவாகல? இல்ல, அவங்களாவது இவ்வளவு முயற்சி பண்றாங்க. அவங்க தானங்க சட்டம் கொண்டு வந்தது அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகலாம்னு. அதை எதிர்த்து வழக்கு போட்டது இப்ப இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள். அவங்களுக்காக வாதாடினது யாரு? சுப்பிரமணிய சுவாமி போன்ற பெரிய RSS காரங்க தானே. அதையும் சேர்த்து பாருங்க. யார் இன்னும் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். திராவிட இயக்கம் இவ்வளவு வந்து அது நடக்கல. அப்பனா அது எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு வேரோடி போயிருக்கு. இன்னும் நான் சவால் வர்றேன். RSS காரங்க, பாஜக காரங்க எங்க அவங்கள தலைவர்கள ஒரு தீர்மானம் போட சொல்லுங்க. அவங்க கையில விஸ்வ இந்து பரிஷத்துலாம் இருக்கு. அவங்களுக்கு வேண்டியவர்தான் நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார், ஜீயர்கள்லாம். அவங்களெல்லாம் சொல்லுங்க, ஐயா இந்துக்கள்லாம் நாம எல்லாம் ஒண்ணுதான். ஆகவே இனிமே இப்படி வம்பு பண்ணாதீங்க. ஆகம கோயில்கள்லயும், அது சைவ கோயிலோ வைணவ கோயிலோ, இந்துவா இருந்தால் உரிய பயிற்சி பெற்றிருந்தால் அவர் அர்ச்சகர் ஆகலாம் சொல்லுங்க பாப்போம். ஏன் இப்ப சொல்ல மாட்டேன்? அப்ப நீங்க பழிய புறம் தூக்கி திராவிட இயக்கத்து மேல போட்டு அவங்களாவது இதுக்காக பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய சக்தி, ஆதிக்க சக்தி. அப்ப இந்த சக்தியை எதிர்த்த போராட்டம் அவ்வளவு எளிதல்ல. ஆகவே இந்த போராட்டம் நீங்க வள்ளலார் காலம் வரைக்கும் பாருங்க. அவர் ஏன் கிளப்புனாருங்க? வள்ளலார் ஏன் கிளப்புனாரு? சிதம்பரம் கோயிலுக்குள்ள அவரை ஒரு எல்லைக்கு மேல விடல, தெரியுமா? அவரே விடல. நடராஜரை பத்தி அவ்வளவு பாட்டு பாடினவர். அதுல வெறுத்து போய் தான் அவரு வடலூர்ல வந்து ஒரு ஞான சபையை உருவாக்குனார். கோயில்னு சொல்ல மாட்டாரு, ஞான சபை. ஜோதி வழிபாடு விக்கிரம் வச்சா தானுப்பா பிராமணர்கள் அர்ச்சகர் ஆகுறாங்க. அதனாலதான் அந்த கேள்வியை கேட்டேன். வள்ளலார் வந்து ஒரு சைவ சமயத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட சனாதன மரபை எதிர்க்கிறவராக இருந்திருக்கிறார். ஆமா, அவரையும் திருட பாக்குறாங்க. அவரையும் சனாதனின்னு சொல்றாரு நம்ம தமிழ்நாட்டு கவர்னர். இந்த கொடுமை எங்க போய் சொல்றாரு? ஆமா, தைப்பூசம் இப்போ 1ஆம் தேதி
நடந்தப்போ அது சனாதன மரபில் வரக்கூடிய வரலாறுன்னு குறிப்பிட்டு ஆமா, அதெல்லாம் ஏற்று போராட வேண்டியிருக்கு. எவ்வளவு பெரிய, நீங்க லேசா நினைக்காதீங்க. இந்த சனாதனம் அல்லது பிராமணியம், நான் வந்து பிராமணியம் என சொல்லுவது அந்த கருத்தியல். அது வந்து அந்த நிலப்பிரபுத்துவ சமூக கட்டமைப்புல இருந்து வருது. அது பிராமணர்களுக்கிட்டையும் இருக்கலாம், பிராமணன் அல்லாதார்கிட்டயும் இருக்கலாம். எல்லாரையும் நான் பாக்குறேன். அந்த இடத்துல நீங்க சொல்றது புரியுது. பிராமணியம்னு ஒரு நபரை குறிக்காமல் கருத்தை குறிப்பிடுறீங்க. இந்த இதை தாண்டி இந்த நிலப்பிரபுத்துவ சமூகம் அப்படிங்கிறது இதே சமூகத்துல தானே கொற்றவை தாய் வழி சமூகம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. இதே சமூகத்துல தானே இந்த ரொம்ப நுண்ணிய கலாச்சாரங்கள், இனக்குழுவுக்கு இடையில இருக்கக்கூடிய சிறு சிறு கலா நுட்பங்களோ கலாச்சாரங்களோ வளர்ந்து இருக்கிறது. இந்த விஷயமும் இந்த நாகரிகம்னு சொல்லக்கூடிய எல்லாமே இதுக்குள்ளதானே பிறப்படுத்திருக்கு. உண்மை உண்மை. நீங்க அதான் சொன்னேன், சங்க இலக்கியத்தை பாருங்க, நான் அதை பத்தி எல்லாம் எழுதியிருக்கேன். சங்க இலக்கியத்துல எப்படி அன்றைக்கு மிக முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு 3 வழிபாடுகள் பிரதானம். ஒண்ணு நடுகள் வழிபாடு. நடுகள் வழிபாடுனா நமக்காக உயிரை விட்டவையா, போரிலோ அல்லது விலங்குகளை எடுத்து போராடியோ ஏதோ ஒண்ணு, அவனுக்காக நடுகள் வழிபாடு. அது நிறைய வருது பிரமாதமாக. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. அதுவே உதாரணம், லேண்ட்மார்க்னு சொல்லுவாங்கல்ல, இந்த புறவலனை நீ போய் பார்க்கணும்னா இந்த நடுகள் ஏரியா இருக்கு, அங்க போய் பாருன்னு வழிகாட்டுறாப்புல. அந்த அளவுக்கு அது வந்து அன்றைக்கு பிரபலமா இருந்துச்சு. ஆகவே நடுகள். அதே போல தாய் தெய்வ வழிபாடு, தாயை தெய்வமாக கும்பிடுவது, அதுதான் கொற்றவை வழிபாடு. இத பத்தியும் நிறைய பாக்கள் இருக்கு. அடுத்து முருக வழிபாடு ஒண்ணு முடிச்சிடறேன். முருக வழிபாடு என்பது சங்க இலக்கியத்திலே வந்துருச்சு, அதுவும் உண்மை. இந்த பிரதானமாக இந்த 3 வழிபாடுகள் என்பது அன்றைக்கு இருந்துச்சு. ஆனா பாருங்க, பின்னாடி நான் சொன்னேன் பாருங்க, இந்த பல்லவ பேரரசு, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு, நாயக்கர் அரசு பேரரசு இதெல்லாம் வரும்போது அந்த காலகட்டத்துல கொற்றவை எல்லாமே வந்து வேத சமய கடவுளாக்கிட்டாங்க. அது காளி, அது வந்து மகா காளி, அப்படி அது வந்து கொண்டு போய் சிவனுடைய பார்வதி, உமாதேவி அப்படியே ஒண்ணா இணைச்சு எல்லாமே ஒண்ணுதான். பார்வதி ஒண்ணுதான், உமாவும் ஒண்ணுதான், காளி ஒண்ணுதான், கொற்றவை ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். இப்ப இது எல்லா உருவங்களும் இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு சைவ கோவில்ல எல்லாமே இருக்கு. நீங்க மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா இந்த சொல்ல இவ்வளவு வடிவங்கள்லயும் இருப்பாப்புல அந்த தாய். அத பூராமே அவங்க வந்து எங்க முருகனே சுப்பிரமணியன் ஆகிட்டாங்கல்ல. இப்ப நீங்க திருப்பரங்குன்றத்துல அவ்வப்போது முருகன் அந்த கோயில் உச்சியில என்ன எழுதியிருக்கு, சுப்பிரமணிய சுவாமி கோயில் தான் இருக்கும். 70 ஆண்டுகால திராவிட சிந்தனைகள் தோன்றினதுக்கு பிறகு எப்படி வந்து சனாதன மரபை எதிர்க்கிற அந்த ஒரு கருத்தில் அவங்க வலுவாக முன்வைக்கிறார்களோ அதே போன்று கடவுள் மறுப்பு இதெல்லாம் முன்வைக்கிறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம். ஆனா அதே சமயத்துல தமிழ் மெய்யியலை, அதற்குள்ள இருக்கிற அந்த மெய்யியல் தன்மைய, அதுக்குள்ள இருக்கிற அந்த செவ்வியல் வடிவத்தை அவங்க போற்றவும் இல்லை, அதை ஹைலைட் பண்ணவும் இல்லை, கையில் எடுக்கவும் இல்லை. இப்ப நீங்க சொல்ற இதே முருகனை வந்து பௌத்த சமயத்தின் குறியீடாக போர்ட்ரேல் பண்ணி எழுதக்கூடிய போக்கு வந்து உருவாகி இருக்குது. திராவிட சார்புடையவர்களுக்கு அல்லது தலித்திய சிந்தனை உள்ளவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட சனாதன மரபையும் அவங்க மறுக்கிறாங்க, அதே சமயத்துல மெய்யியலையும், தமிழ் மெய்யியலையும் மறுக்கிறாங்க. நீங்க சொன்ன ஆதி சைவத்துல எப்படி தூய்மையான அந்த ஒரு ஆசீவகத்துடைய கூறுகள் சைவத்தில் மேபி இருந்திருக்கலாம், தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம், அதையும் கூட இவங்க புறந்தள்ளுறாங்க. அந்த ஆய்வுகளை, அந்த வகையான பார்வைகளே இவங்க வெளிக்கொண்டு வரவும் இல்ல, பதிவு செய்யவும் இல்லைங்க. இல்ல, புறந்தள்ளுனாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கல என்பதை நான் ஏற்றுக்கொள்றேன். அவங்க பார்வையெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து தமிழ்நாடு 1930கள் எப்படி இருந்துச்சுன்னு பாக்கணும். ஏன்னா அப்பதான் இது வருது, இந்த சுயமரியாதை இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், நீங்க சொல்ல போனா காங்கிரஸ் இயக்கம் எல்லாமே 20களுக்கு பிறகுதான் வருது. அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். 30களில் பூரா தமிழ்நாட்டுல என்னவா இருந்துச்சுன்னா பூரா ராமாயண மகாபாரத கதா காலட்சேபம் தாங்க நடந்துச்சு. அப்புறம் பூரா பெரிய புராணம் இந்த 3 வச்சுதான் பூரா கதையா மக்கள்கிட்ட பூரா அதுதான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு மாற்ற தேடுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா சிலப்பதிகாரத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க நாடகங்கள்லதான் சிலப்பதிகாரம் முத வருது. ஈவன் திராவிட இயக்கம் எல்லாம் வர்றதுக்கு முன்பே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் மத்தியில எல்லாமே ராமாயண நாடகம் எல்லாம் வந்துச்சு, மகாபாரத நாடகம் எல்லாம் போட்டாங்க. அதோட நம்மால் கோவல நாடகம் போடுவாப்ல. ஓகே, இன்னும் கொஞ்ச காலம் பாத்தீங்கன்னா மதுரை வீர நாடகம் போடுவாப்ல.
ஆமா இதெல்லாம் இந்த பழைய பாரம்பரியத்துல கிடையாது. இது நம்ம நாடகத்துல இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா ராமாயண மகாபாரதத்துக்கு மாற்றா சிலப்பதிகாரத்தை கொண்டு வந்தாங்க. இவங்க கவனப்புறம் அப்படி அதே போல அவங்களுடைய சிந்தனைக்கு மாற்றாக திருக்குறளை கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து மூவர் தேவாரத்தை தான் சொல்லுவாங்க, திருக்குறளை சொல்ல மாட்டாங்க தெரியுமா? திருவாசகத்தை தான் சொல்லுவாங்க, திருக்குறளை சொல்ல மாட்டாங்க. என்னுடைய கவலையில வந்து இது வரைக்கும் சொன்ன இதெல்லாம் ரைட்டு, ஆனால் இன்னும் ஆழமா போயிருக்கணும் நீங்க சொல்வது போல. எஸ், நான் அதை கேட்கிறேன். இப்போ நீங்க சொல்வது போல இவங்க வந்து அதற்கு மாற்றாக, சனாதனத்துக்கு மாற்றாக அவர்கள் ராமாயண மகாபாரதத்தை பேசும்பொழுது இங்க வந்து இவர்கள் சிலப்பதிகாரத்தை பேசுவது எல்லாமே சரிதான் நீங்க சொல்றது போல. ஆனா இப்படி செய்வதனால் இன்னைக்கு நீங்க சுப்பிரமணியன் முருகனுக்கு பேர் வந்து சுப்பிரமணியன் மாத்துறாங்கன்னு சொல்றீங்க. அதே போல திருவண்ணாமலை அண்ணாமலையார அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு மேல கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த போக்குகள் நிகழும் பொழுது அதை மீட்டெடுக்க முடியாதபடி, அதை மீட்கணும்னா திருப்பி முருகன் சொல்லணும், அதுக்கு கொற்றை வழிபாட பேசணும், அல்லது எனக்கு சரியா தெரியல, நான் ஆய்வாளர் அல்ல, அதனால தமிழ் மெய்யியல் சார்ந்த கூறுகளை விளக்கணும், அது சம்பந்தமான ஆய்வுகளை பேசணும்னா இவங்க முற்றாக என்ன செஞ்சிடறாங்க, தமிழ் மெய்யியலை முற்றாக திராவிடம் மறுக்கிறது, அல்லது அது நீங்க சொன்னது போல அது ஆழமா போகல அப்படிங்கறதுனாலயே எல்லா விதமான தமிழ் அந்த ராவான மெய்யியல் அடையாளங்களை அவர்கள் மிக எளிதாக அவர்கள் தரவுகளே இல்லைன்னா கூட அவங்க அதை சொல்லிட்டு போயிட முடியுது. அந்த சூழல் உருவாகுது இல்ல, அது இன்னும் ஒரு 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 வெற்றிடமா இருக்கு. அதுக்காக நான் நியாயமான கவலை, நியாயமான கேள்வி. அதை நம்ம இன்னும் கவனமா இப்ப நான்லாம் அதான் சொல்றது உண்டு. அதாவது நீங்க வந்து சிலப்பதிகாரத்தை எடுத்தீங்க வச்சீங்க, நல்லது. ஆனால் மணிமேகலை அந்த அளவுக்கு திராவிட இயக்கம் முன்வைக்கல. மணிமேகலை வந்து அந்த காலத்துல பேசிக்கிட்டே இருந்தவர் யாருன்னா கம்யூனிஸ்ட் தலைவராகிய KTK தங்கம். அவரை நான் கடைசி காலத்துல சந்திச்சிருக்கேன். என்கிட்ட கூட அதை பத்தி எல்லாம் பேசுவார். நான் அப்ப சின்ன பையன், இளைஞனா இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அப்போ நமக்கு வந்து மணிமேகலைக்கு இப்போ சிலப்பதிகாரம் தான் நின்றுகிட்டு இருந்துச்சு. ஆனா அதுலதான் சமய கணக்கர்த்தம் திறம் கேட்ட காதை என்ற ஒரு அத்தியாயத்துல தத்துவம் பேசப்படும் மணிமேகலையில விரிவா. அதுக்கு பிறகு நீலகேசின்னு ஒரு நூல் ரொம்ப பேருக்கு தெரியாது, நான் அதை பத்தி நூல் எழுதியிருக்கேன். அதுல அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து அவ்வளவு தத்துவங்கள் அப்போ சமயங்கள் என்கிற பெயர்ல இருக்கு. குறிப்பிடப்பட்டிருந்தது, மணிமேகலையில ஆசிவகம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இருக்கு, ஆசிவகம் மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த சகலமும் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆசிவகமும் இருக்கு. ஆகவே அது ஒரு தனி தத்துவம். அதுல கூட குழப்பம், ஆசிவகம் சமணம் எல்லாம் ஒண்ணுன்னு அதெல்லாம் தப்பு, ரெண்டு தனித்தனியா வித்தியாசங்கள் எல்லாம் இதுக்கு எல்லாம் சொல்லப்பட்டு நான் அதை பத்தி எல்லாம் தமிழரின் தத்துவம் மரபு நூல்ல விரிவா எழுதியிருக்கேன். என்ன பிரச்சனைனா இவங்க இங்க வந்து எல்லாத்தையுமே வந்து திராவிட இயக்கம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனால் இந்த பிராமணியத்துடைய ஆதிக்கம் என்பது பல நூறாண்டு கால ஆதிக்கம், அது எப்படி 70 வருஷத்துல முடிக்க முடியுங்கிற. இப்ப எனக்குள்ள கவலையில அவங்களாவது ஓரளவு பண்ணுவாங்க. இப்ப அதையும் ஊத்தி மூடுறதுக்கு பாஜகவும் RSS பரிவாரமும் கலக்கிருக்கு. நீங்க தம்பி, நீ சுப்பிரமணிய சுவாமி பத்தி சொன்னேன், அதாவது கோவிலை பத்தி இருக்க சுப்பிரமணிய சுவாமி முருகனுக்கு பதிலா. ஆனா உங்களுக்கு தெரியுமா, சங்க காலத்துடைய கடைசி கட்டத்திலேயே திருமுருகாற்று படையிலேயே முருகனை கொண்டு போய் சுப்பிரமணிய சுவாமியா மாத்திட்டாங்க. அதை பத்தி நான் விரிவா எழுதியிருக்கேன். அங்கேயே கொண்டு போய் முருகன்னா வள்ளி தானே, தெய்வ யானை எப்படி வந்தாங்க, எங்க வந்தாப்புல திருமுருகாற்று படையிலேயே வந்தாச்சு. அங்கேயே தெய்வ யானை கல்யாணம். இன்னும் கொடுமையா இருக்கும், வள்ளி கோஷ்டிக்கும் தெய்வ யானை கோஷ்டிக்கும் சண்டை நடந்தா எழுதி வச்சிருக்காங்க. எங்க சங்க இலக்கியத்தினுடைய அப்ப எவ்வளவு ஆழமாக. இப்ப நீங்க போய் மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா முருகன் வேறு சுப்பிரமணிய சாமியும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாப்புல, நீங்க வேற ஏங்க எனத்தையா சொல்ற, எல்லாம் ஒண்ணுதாங்க. உங்க கவலை அதுவா இருக்கு. என்னுடைய கேள்வி என்னவா இருந்ததுன்னா, நீங்க எல்லாத்தையுமே ஒரு இருதுருவ முனையாக்கம் அடிப்படையில பார்க்கிற அந்த போக்கை இங்க உருவாக்கி இருக்கிறாங்கல்ல, அந்த சூழல் வந்து ஆரோக்கியமானதாங்கிறதா என்னுடைய கேள்வியா இருக்கு. நீங்க சனாதனமா அதற்கு அந்த அவர்கள் பேசுகிற ஒரு தத்துவங்கள் பேசுறாங்க, பார்வை முன்வைக்கிறாங்கன்னா அதுக்கு மாற்றாக திராவிட ஆய்வாளர்கள், திராவிட சிந்தனையாளர்கள். இப்ப நீங்க மார்க்சிய ஆய்வாளர்களை கூட நான் எதுல சேர்க்கறதுன்னு தெரியல, அவர்களையும் திராவிடத்துக்குள்ளேயே சேர்த்துக்கிறதா? அவர்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு, நடுநிலையான பார்வை இருக்கு. அப்படிங்கிற பொழுது இது எதுவுமே இல்லாம, எந்த லேபிளும் இல்லாத ஒரு தனித்துவமான ஆய்வாளர், நான் அகக்கண்ணுல என்ன தோணுதோ அது வழியா, இன்சைட் வழியா பார்க்கிறேன், தரவுகளின் அடிப்படையில் பேசுறேன்
அப்படின்ற ஒரு ஆய்வாளருக்கு இடமே இல்லைங்கிற ஒரு சூழல் ஏன் உருவாகும் அப்படிங்கிறது. அது எப்படிங்க இடம் வந்து இல்ல இப்படி இல்லாம போகும்? யாரும் இடம் கொடுத்து நம்ம இடத்த வாங்கணுங்க. ஏங்க நீங்க எப்படி கவலைப்படுறீங்க? நீங்க வந்து ஒரு தரவுகளின் அடிப்படையில பேசினா உங்களுக்கு என்று வரலாற்றில் இடம் இருக்கும். அதை யாராலும் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஆனா அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. என்னன்னா, ஐயா சனாதனம், அதாவது பிராமணிய சனாதனம், இன்னொரு பக்கம் திராவிட சிந்தனை, இந்த ரெண்டு தான் இருக்கணுமா? ரெண்டு இல்லைங்கிறேன். இப்ப நீங்க மார்க்சியத்தை கூட அதுல எதுல சேர்க்கறதுன்னு தம்பி சொன்னீங்க. மார்க்சியத்தை இந்த ரெண்டுலையும் சேர்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப திருக்குறள் பற்றி திராவிட இயக்கத்துக்கு ஒரு பார்வை இருக்கு. என்ன பார்வை தம்பி? திருக்குறளை பொதுமறை, சமய சார்பற்றது, உலகத்துக்கே பொருந்தும், முக்காலத்துக்கும் பொருந்தும். இதுதான் திராவிட இயக்க பார்வை. இதை நாங்க ஏற்கல. இப்ப நான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கேன். நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. 3 பாலுக்கும் உரை எழுதியிருக்கேன். அந்த ஒவ்வொரு பாலுக்கும் நான் எழுதக்கூடிய முன்னுரை ஒரு ஆய்வுரை. எங்க ஒரு நூலை நீங்க மறைன்னு சொல்லிட்டாலே மறை, அது வந்து பொதுமக்களுக்கானது இல்லை. இப்ப எனக்கு கூட வருத்தம் நானே பதிவு பண்ணிருக்கேன். நான் ரொம்ப மதிக்கிற நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து தன்னுடைய நூலுக்கு திருக்குறள் வள்ளுவர் மறை வைரமுத்து உரைன்னு போட்டார். வள்ளுவர் மறைன்னு போட்டாலே என்ன ஆயிப்போச்சு? மேற்கொண்டு நீங்க வந்து அதுல ஒரு கிரிட்டிக்கல் வியூவே கொடுக்க முடியாதுல்ல, விமர்சன பார்வைய. நீங்க என்னுடைய கணிப்புல அது ஒரு 1700 ஆண்டுகளுக்கு முன்பு உதயமானது, கலப்பர காலத்தில் உதயமானது. அந்த நூலுக்கு சகலமும் இன்னைக்கு எப்படி இறக்கக்கூடியதா இருக்கும்? அதில் உள்ள பலது இன்றைக்கும் பொருத்தமானது, எல்லாம் அல்ல. ரெண்டாவது, அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நூல் எப்படி எந்த ஒரு சமயமும் சாராம இருக்க முடியுமே? அன்றைய வாழ்வே சமய வாழ்வுதான். ஆமா, நீங்க சமய கணக்கெடுத்த திறம் கேட்டக்காது நீலகாது. அதுல பூதவாதம் என்கிறது ஒரு சமயமா தான் சொல்லப்பட்டிருக்கு. பூதவாதம் தான் அந்த காலத்து நாத்தியம். இதுதான் வாழ்க்கை அறிஞ்சு பெரும்பான்மையார் அப்படித்தான். அப்ப அந்த முதல் அத்தியாயம் கடவுள் வாழ்த்துன்னு போட்டு வச்சிருக்காங்க. அதுல கடவுள்ங்கிற சொல்லே கிடையாது. எடுத்து பாருங்க, 10 குறள்ல கடவுள்ங்கிற சொல்லு இருக்காரு கிடையாது. ஆனா கடவுள் வாழ்த்துப்பான்னு போட்டு வச்சுதான் பிரிண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்ப அதுல வந்து முடிச்சிடறேன் ஒரு நிமிஷம். புலால் மறுத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நீங்க ஏற்பீங்களா? இது எப்படி முக்காலத்துக்கும் பொருந்தது, எல்லாருக்கும் பொருந்தது? இது எப்படி மாமிச உணவுன்றவங்க ஏற்பாங்க? இது எப்படி மத ரீதியா பாருங்க. இந்துக்கள்ல பெருவாரியா அதை ஏற்க மாட்டாங்க, முழுக்க முஸ்லிம்கள் ஏற்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் ஏற்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பொருந்தும்னா இதை மார்க்சியம் ஏற்கல. உதாரணத்துக்கு சொல்ல வர, எப்படி எங்க பார்வை சனாதனமும் அல்ல, திராவிடமும் அல்ல. நாங்க திராவிடத்துல பல விஷயங்களை வந்து இன்றைய காலத்துக்கு தேவை. மார்க்சியத்துடைய தோழமை கருத்து, மாற்று கருத்து அல்ல. மார்க்சியத்துக்கு மாற்று கிடையாது. எங்களை பொறுத்தவரை மார்க்சியம் தான் இன்றைக்கு அடிப்படையான எங்களுக்கு வழிகாட்டி. ஆனால் அதுக்கு தோழமை கருத்துக்கள். அந்த வகையில நாங்க திராவிடத்தை பார்க்க சனாதனம் எங்களுடைய எதிரி கருத்து. இதான் வித்தியாசம். ஆனா அதுக்காக நாங்க அப்படியே திராவிட இயக்க சிந்தனை ஏற்றுக்கொண்டதா இல்ல. ஏன் நீங்க பாவம் வந்து உங்களை எல்லாம் எதுல போய் சேர்க்கறதுன்னு? அவைக்கு ஏற்கனவே பன்மைத்தன்மை இருக்கு. அதோட இன்னும் சில பன்மைத்தன்மைகள் வந்தா வரட்டும், எங்களுக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்லை. அது வரத்தான் செய்யும், வாழ்க்கை அப்படித்தான். ஆனால் அது நிக்கணும் என்றால் ஒரு அடிப்படையான தரவுகள், ஒரு நியாயமான கருதுகோள்ல நிக்கணும். ஆமா, கோவை ஞானி அவர்கள், மறைந்த கோவை துடியலூர் ஞானி அவர்கள் மார்க்சிய தமிழ் தேசியம்னு ஒரு சொல்லாடல சொல்லுவாரு. அதனால கேக்குறேன், அது மாதிரி ஒவ்வொரு சித்தாந்தங்கள் இன்னொன்றோட சேர்ந்து ஒரு புதிய வடிவிலையும் உருவாகிற அந்த சூழலும் இருக்குது. வரட்டும். அதைத்தான் நான் சொல்றேன், பன்மைத்தன்மைகள் வரும். ஒரு இருமுனையாக எங்க அரசியல்ல கூட தேர்தல் எல்லாம் பார்ப்போம். 5-6 கட்சிகள் போட்டியிடும், அல்ல 5-6 கூட்டணிகள் போட்டியிடும். கடைசியில எலெக்ஷன் 2 அணிகளுக்கு இடையில் தான் ரிசல்ட் வரும். அப்படி கருத்தியல் கிடையாதுங்க. கருத்தியலில் பன்மைத்தன்மை என்பது காலங்காலமா இருக்கு. அதுக்குதான் நான் சொல்லி, சங்க இலக்கியத்திலே எத்தனை வகையான கருத்துக்கள் இருக்கு தெரியுமா? அப்புறம் அது பார்த்தா மணிமேகலையில பளிச்சென்னு அது நிறுவனமயப்பட்ட சித்தாந்தங்களாவே வந்துருச்சு. ஒவ்வொன்றுக்கு இடையில வந்து வாதம் நடக்குது. அவ்வளவையும் கேட்கிறாப்புல மணிமேகலை. நீலகேசி இன்னும் பயங்கரம். ஓப்பனா அது சமண நூல். நீலகேசி என்பது சமண நூல், மணிமேகலை பௌத்த நூல். ஆனா இந்த 2 நூல்கள் வந்து உரிய அளவுக்கு சொல்லப்படல. இப்ப நாங்க சொல்றோம். இதுல ஒரு வரலாறு இப்ப எனக்கு சடனா நினைவுக்கு வந்தது. இப்ப தசாவதாரம் திரைப்படத்துல கமலஹாசன் ஒரு காட்சி வச்சிருப்பாரு. அந்த
கோவிந்தராஜ பெருமாள் சிலையை வந்து கடல்ல தூக்கி போடுறது அப்படிங்கிறது, இதே வந்து சைவம் வைணவத்துக்கு செய்ததாக அதுல அவரு பதிவு செய்யறாரு. உண்மையிலேயே அது சைவ வைணவ போராதான் இருந்ததா? ஆமா, நீங்க அதை பத்தி பேசினா தனியா பேசணும். இங்க சமணத்தையும் பௌத்தத்தையும் ஒழிச்சு கட்டின பிறகு சைவமும் வைணமும் முன்வைக்கப்பட்டு அது 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஃபுல்லா வந்துருது. நீங்க பாருங்க, ராஜராஜனே அவ்வளவு பெரிய அழகான கோயிலும் உள்ளுக்கிற வந்து சிவலிங்கம் தான் இருக்கு, பெரிய சிவலிங்கம். அப்ப சைவ வந்துருச்சு. இந்த பக்கம் நீங்க போய் பாருங்க, பெருமாள் அவரு பல வகையான, பெருமாளை பொறுத்த வரையிலையும் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், பயணித்த கோலம் என்று பல கோலங்கள்ல அவருடைய திருவுருவங்கள் என்பது இருக்கும். இப்ப மதங்களுக்கு ஒரு குணம் என்னன்னா, அது ஒரே மக்களை நோக்கி தான் அப்பீல் பண்ணுது. அது அரசியல் கட்சிகள் மாதிரிதான், வாக்காளர் ஒருத்தர் தானே, எல்லாரும் மோதுறாங்க. அதே போல மதங்களுக்கும் வந்து பிரஜைகள் ஒண்ணுதான், அவங்களதான் வந்து அவங்க இழுக்க பார்ப்பாங்க. அப்ப சமண பௌத்தத்தை வீழ்த்தும் போது இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்க, சைவமும் வைணமும். லேசா வித்தியாசத்தை காமிச்சுக்கிட்டாங்க. சமண பௌத்தம் ஒழிஞ்ச பிறகு இவங்களுக்கு இடையில போட்டி, சைவத்துக்கும் வைணவத்துக்கு இடையில கடுமையான போட்டி. அதுல இந்த ராஜாக்கள் போரா பாக்கணுமா இல்ல சைவ மேலாதிக்கமா பாக்கணுமா? இல்ல, அது ராஜாக்களை பொறுத்து. அதுதான் சொல்ல வந்தேன். இப்ப ஒரு ராஜா சைவ மதத்தை ஏற்றுக்கொண்டு அது சைவ மேலாதிக்கமா இருந்துச்சு. ஒரு ராஜா வைணவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்வார்னா, தன்னுடைய மதம் தான் மக்களும் பின்பற்றணும்னு அவர் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிப்பார். இப்படி வந்த போட்டியில தான் அங்க சிதம்பரம் கோயில்ல அந்த பெருமாளை கொண்டு போய் கடல்ல போட்டது. அப்புறம் பழையபடி வச்சுட்டாங்க. ஏன்னா பழையபடி அவருக்கு நாயக்கர்கள் ஆட்சி வந்த உடனே அவங்களுக்கு வைணவம் பிடிக்கும், அவங்க கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஆனா முதல்ல தூக்கி எரிச்சது யாரு? குலோத்துங்கன், 3ஆம் குலோத்துங்கன் நினைக்கிறேன். அப்ப அப்படி தூக்கி எரிச்ச பொழுது அதை பாராட்டி ஒட்டக்கூத்தர் பாடியிருக்காரு. அவருக்கு கிண்டலா சொல்றாரு, எப்பா திருமால் விஷ்ணு இருக்க வேண்டிய இடம் இது, பார்க்கடல். ராஜா என்ன பண்ண, அவர் இருப்பிடத்துக்கு தான் அனுப்புனாப்புல. எப்படி சிலையை தூக்கி விஷ்ணு சிலையை கடல்ல போட்டதை எப்படி பாடி இருக்காப்புலன்னா, நீ போக வேண்டிய இடத்துக்கு தான் ராஜா அனுப்பியிருக்காருன்னு பாடி இருக்காப்புல. தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அதுக்கான சைவர்கள் கொடுத்த அந்த நிர்பந்தம். ஆகவே தசாவதார அந்த பாட்டு, அந்த சீன் எல்லாம் நானும் என் மனசுல இருக்கேன். அது அடிப்படையில உண்மை, அது அடிப்படையில உண்மை. அது நோக்கம் வந்து சைவ. இன்றும் உலக அளவுல இலங்கை தமிழர்கள், உலக அளவுல இருக்கிற இலங்கை தமிழர்கள் தங்களை நாங்கள் வந்து இந்துக்கள்னு சொல்லிக்கிறது இல்ல, சைவர்கள்னு தான் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்யறேன். அது நீங்க பார்த்து உண்மை. ஏங்க அந்த காலத்துல வெள்ளக்கார வந்து சென்சஸ் எடுக்கும் போதுதாங்க இந்த இந்துங்கிறதையே கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி பத்திரங்கள் எல்லாம் பாருங்க, இவரு சைவ மதத்தை சார்ந்த அப்படின்னு பத்திரத்துல அவரை பத்தி குறிப்பிடுவாங்க. சைவ மதத்தை சார்ந்த இவரிடமிருந்து வைணவ மதத்தை சார்ந்த இவர் வாங்கினாருன்னு தான் இருக்கும். 1700 1800 காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப கல்வெட்டுகள்ல பூரா இந்துங்கிற வார்த்தையே கிடையாதுங்க. இவங்க இந்து மதங்கிறாங்க. 4 வேதங்கள்ல கிடையாது, 18 புராணங்கள்ல கிடையாது, 10-15 சாஸ்திரங்கள் இருக்கு, மனு தர்ம ஒண்ணுலயும் கிடையாது. இவன் தான் வந்து வரும்போது இவனுக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, ஐயா எனக்கு பளிச்சுன்னு எங்க கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தனின்னு தெரியுது, மிச்சம் எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு, எல்லாத்தையும் போட்டு கணக்குல சேர்த்தாப்புல இந்துன்னு. அப்புறம் போனா போகுதுன்னு சமணத்தை கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அதனால அது தனியா. புத்தர்கள் ரொம்ப கொஞ்சம் பேரு, அப்புறம் சீக்கியர்கள் தனியா இருந்தாங்க. இதை பூரா விட்டாங்க, அதையும் பின்னாடி சேர்த்துக்கிட்டாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே இந்து மதம்ங்கிறதே பின்னாடி வந்தது. ஆகவே இலங்கைக்காரங்க தங்களை இன்னும் அந்த காலத்துல அவங்க சைவர்கள் தான் சொல்லுவாங்க, யாழ்ப்பாணத்து சைவர்கள் அப்படித்தான். நாவல ஆறுமுக நாவலர் அவரை பத்தி எல்லாம் சொல்லும் போது எப்படி போடுவாங்கன்னா, யாழ்ப்பாணத்து சைவர்கள் நாவலர் தான், ஆறுமுக நாவலர் தான் சொல்லுவாங்க. ஆகவே அவங்க சொல்றாங்கன்னா அது அவங்களுடைய அந்த பாரம்பரியத்தை நினைவு கூறாங்கன்னு தான் அர்த்தம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லை, அதுதான் வரலாறு. ஆனா என்ன சிக்கல, இன்னைக்கு நம்ம போய் பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும், நீங்களும் நானும் எல்லாரும் இந்துன்னு தான் சென்சஸ்ல கொடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் ஆமா, 88% தமிழ்நாட்டுல சென்சஸ்ல இந்துன்னு குறிச்சிருக்கிறவங்க 88%. நிச்சயமாக நிறைய மன்னர்கள் காலத்துல நடந்த விஷயங்கள், நிலப்பிரபுத்துவ அந்த போக்குகள், அதே போன்று
சமயம் சார்ந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்து பகிர்ந்துகிட்டீங்க. இன்னொரு தருணத்துல நிறைய இன்னும் தொடர்வோம், விவாதிப்போம். இது வந்து ஒரு தொடர்ச்சியான விவாதத்தின் மூலமாக தான் நிறைய செய்திகள் போய் சேரும். அந்த வகையில இணைப்புல இணைந்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி.